ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி துளசி கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா துளசி, உங்கள் வீட்டில இருந்து யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, நான் சொல்லிட்டேம்மா, அவங்க வந்துடுறேன் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரமூர்த்தி வந்துடுறாரு. ஈஸ்வரமூர்த்தியை பார்த்ததுமே லக்ஷ்மிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இந்த சைடு ரகு கவிதா ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ரகு வந்து கவிதா கிட்ட சொல்றாங்க, கவிதா நான் வரல, நீ மட்டும் உள்ளக்கப்போ. என்னென்ன பேச்சு பேசினாங்க என்னைய, இந்த வீட்டுல வச்சுதானே என்னைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனாங்க. அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள என்னால எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ரகு வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு கவிதா சொல்றாங்க, இங்க பாருங்க, எல்லார் வீட்லயும் பிரச்சனைங்கிறது வரும். ஆனா இந்த மாதிரி நேரத்துல உங்களோட கோவத்தை காட்டாதீங்க, தயவு செஞ்சு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு ரகு சொல்றாங்க, எனக்கு இங்க வரவே இஷ்டம் இல்லை, ஆனா நீ சொன்னன்றதுக்காக தான் வந்தேன், நான் இங்கே இருக்கேன், நீ மட்டும் ஆக வேண்டியதை பாரு அப்படிங்கிற மாதிரி கவிதாவை உள்ள அமுச்சு விட்டுறாங்க. கவிதாவை பார்த்ததுமே லக்ஷ்மி கேக்குறாங்க, என்னம்மா ரகு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கவிதா சொல்றாங்க, இல்லாத அவங்க வெளியில தான் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ துளசி போயிட்டு ரகு வா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன, நான் எதுக்காக வரணும், இப்போ மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்க, அப்ப என்ன பேச்சு பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி ரகு வந்து ஓவரா பேசுறாங்க. அதை கேட்டு துளசி வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்பா வந்து இப்போ உயிரோட இல்ல, அவருக்கு நம்ம என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதை செஞ்சாதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். நீ இப்படி வெளியிலே நின்றுட்டு இருந்தனா பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்க, நான் வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு ரகு சொல்றாங்க, இதே மாதிரி தானே எனக்கும் அன்னைக்கு இருந்திருக்கும், எத்தனை பேர் நான் அசிங்கப்படுறத நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ லக்ஷ்மி வந்து பயங்கரமா திட்டுறாங்க, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவர் உயிரோட இருக்கும் போதுதான் அவரை நீங்க நிம்மதியா வாழ விடல, அவர் இப்ப இறந்துட்டாரு, இதுக்கப்புறமாவது அவருக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காம இருங்க, யாருக்காக இல்லாட்டினாலும் உன்னைய பெத்த பாவத்துக்காக அவருக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய அப்படிங்கிற மாதிரி ரகு கிட்ட லக்ஷ்மி சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரகு வேற வழி இல்லாம உள்ளக்க வந்துடுறாரு. இங்க 3 பேருமே உட்கார்ந்து சிவராமனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போன்னு பார்த்து துளசி அஞ்சலிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அஞ்சலி அங்க ரூம்குள்ள உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ துளசியோட போனை பார்த்ததுமே அஞ்சலிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வீட்டுல இருந்து தான் எனக்கு கால் பண்றாங்க, நான் எப்படி வீட்டுல சொல்லுவேன், இந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு என்னால இங்க தப்பிச்சு வெளியில வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு போனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போனை அட்டன் பண்ணி இந்த மாதிரி துளசி கிட்ட சொல்றாங்க, அக்கா என்னால வர முடியாது, எனக்கு ரொம்ப வாமிட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட லட்சுமியும், சரிம்மா நீ வரவேணா, நீ இங்க வந்தனா இன்னும் உனக்கு வாமிட் சென்சேஷன் அதிகமாயிடும், நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடு, அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. போனை வச்சுட்டு நம்ம அஞ்சலி பயங்கரமா அழுகுறாங்க. என்னைய காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா அப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன், இங்க நான் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னைய எவ்வளவு ஆசாசையா இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, நம்ம பொண்ணாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தானப்பா எனக்கு இவரை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, ஆனா இவர் என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்றாரு, அது மட்டும் இல்லாம இவராலதான் உங்க உயிர் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால இவர் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ பிடிக்கவே இல்லை, என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க சிவராமனை நினைச்சு. இதை எல்லாத்தையுமே மகேஷ் வந்து சிசிடிவி கேமரா மூலமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி, உன்னை பாக்குறதுக்கு எனக்கு பாவமா தான் இருக்கு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல, நீ மட்டும் உங்க அம்மா வீட்டுக்கு போன கண்டிப்பா என்னை பத்தின உண்மை எல்லாத்தையுமே நீ சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உன்னைய எங்கேயுமே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன், என்ன பண்றது, உன்னோட விதியை நீயே தேடிக்கிட்ட அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அஞ்சலி மகேஷ் கிட்ட கொஞ்சம் கூட பேசல, அமைதியாவே இருக்காங்க. மகேஷ் அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, அஞ்சலி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல, எங்க அப்பாக்காங்க படைப்பு நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட என்னைய அனுப்பாம இப்படி ஒரே வீட்டுக்குள்ள வச்சு டார்ச்சர் படுத்துறியே, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இங்க பாரு அஞ்சலி, என்னோட கேரக்டர் தெரிஞ்சு நீ என்கிட்ட மோதன பாரு, அதுதான் பெரிய தப்பு, உங்க அப்பா சாவுக்கு நான் காரணம் நான் காரணம்னு சொல்றியே, ஆனா உங்க அப்பா சாவுக்கு நான் காரணமே கிடையாது, நீ தான் காரணம், நீ எதுக்காக அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்கிற எங்க அம்மாவை வெளியில விட்ட, அவங்க மட்டும் வெளியில வராம இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே நடந்திருக்காது, நான் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், ஆரம்பத்துல இருந்தே அந்த சீக்ரெட் ரூமை திறக்காத, திறந்தனா பல பிரச்சனைகள் வரும், நான் சொன்னேனா இல்லையா, அந்த சீக்ரெட் ரூம் கிட்ட நீ போகாம இருந்திருந்தனா இந்நேரம் நம்ம 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி பயங்கரமா திட்டுறாங்க மகேஷ, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, பெத்த தாய இப்படி ஒரு ரூம்ல வச்சு அடைச்சு கொடுமைப்படுத்திருக்க, இதெல்லாம் எப்படி மகேஷ் உன்னால முடியுது, அப்ப நீ மனுஷனே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பயங்கரமா திட்டுறாங்க. அஞ்சலி திட்ட மகேஷ்க்கு இங்க கோவம் வருது. அஞ்சலி கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா ஏறி, உன் மேல இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்ச அனுதாபமும் எனக்கு இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க மகேஷ் அஞ்சலிய. இந்த சீரியல்ல மெயின் வில்லனே மகேஷ் தான் போல. ஏன்னா மகேஷ் பண்ற ஒரு ஒரு விஷயமும் செம்ம கடுப்பா வருது. அவர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே சாவடிக்கிறது வந்து ரொம்ப அநியாயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அஞ்சலி மகேஷ் கூட பேசிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. ரூம்குள்ள போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? மகேஷ் வந்து எனக்காக தானே எல்லாரையுமே போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணு முன்னாடி நானே இல்லாம போயிட்டா அவன் யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு முடிவு பண்றாங்க. இந்த உலகத்தை விட்டே போற மாதிரி நம்ம மகேஷ் கிட்ட டிராமா ஆடுவோம். அதுக்கப்புறம் அவனால நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. அஞ்சலி செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல பதிவாயிடும் அப்படின்ட்டு நம்ம அஞ்சலி வந்து வேற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலி மகேஷ் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் மகேஷ்க்கு கால் பண்ணி கேஸை ஓபன் பண்ணி அதை வெடிக்க வைக்கிற மாதிரி வீடியோ கால்ல காட்டுறாங்க. அந்த வீடியோ கால்ல வீடு தான் வெடிச்சதே தவிர ஆனா அஞ்சலிக்கு எதுவுமே ஆயிருக்காது. அஞ்சலி தலைமறைவா மகேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு மகேஷ் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. வீடு ஃபுல்லா பிளாஸ்ட் ஆகி கிடக்குது. இத பார்த்ததுமே மகேஷ்க்கு ஒண்ணுமே புரியல. அஞ்சலி நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. நீயும் நானும் சந்தோஷமா இருக்கதானே இவ்வளவு நாளா நான் போராடிட்டு இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல என்னை மட்டும் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் நம்மள போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து துளசி வந்து மகேஷ்க்கு கால் பண்றாங்க. அப்போ மகேஷ் துளசி கிட்ட எல்லா விஷயமும் பண்றாங்க. இது மாதிரி நான் ஆபீஸை விட்டு வீட்டுக்கு வரும்போது இங்க கேஸ் வெடிச்சு வீடே இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே துளசி அழுதுகிட்டே மகேஷோட வீட்டுக்கு ஓடி வராங்க. அங்க பார்த்துட்டு எரிஞ்சிருக்கிற வீடை பார்த்து எல்லாருமே பயங்கரமா அழுவாங்க. இப்பதான் அப்பா இறந்த துக்கத்துல இருந்து இன்னும் நாங்க மீண்டு வராம இருக்கோம். அதுக்குள்ள அஞ்சலி உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அஞ்சலி மகேஷ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அஞ்சலியை வச்சுதானே மகேஷ் வந்து அஞ்சலியோட ஃபேமிலி எல்லாரையுமே போட்டு தள்ளிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ அஞ்சலியே தலைமறைவாயிட்டா கண்டிப்பா மகேஷ்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அஞ்சலி பண்ணிருக்க இந்த ஒரு காரியத்தினால சிவராமன் வந்து இன்னும் உயிரோட இருக்காரா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வெளியில வரும். ஏன்னா சிவராமன் வந்து சாகல இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சில சிம்டம்ஸோட கதைக்களத்தை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்பாராத நேரமா பார்த்து சிவராமன் வந்து உயிரோட கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. ஏன்னா ரகுவும் கேசவனும் ரொம்பவே எல்லை மீறி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட ஆட்டத்தை அடக்கிறதுக்காகயாவது சிவராமன் வந்து உயிரோட திருப்பி வரணும். இவங்க ரெண்டு பேருமே அப்பா மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லை. ஆனா சிவராமன் தனி ஆளா நின்று கண்டிப்பா லக்ஷ்மி ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்கணும். அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். இந்த சைடு நம்ம முருகனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். ஏன்னா முருகனோட அம்மாவை மகேஷ் தான் கடத்தி வச்சிருக்காங்க. மகேஷ் கிட்ட இருந்து முருகனோட அம்மாவை காப்பாத்தி சீக்கிரமா முருகனையும் முருகனோட அம்மாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். இந்த மகேஷ் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணதுக்கு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். இந்த சீன்ஸ் எல்லாம் எப்போ வரும்ட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.